வணக்கம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் தொடர்ந்து 2வது நாளாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் செயல்பட்டு வருகின்றன. 2000க்கும் மேற்பட்ட விற்பனை கடைகள் இருக்கின்றன. தமிழகம் மட்டுமின்றி வட மாநிலங்களுக்கும் பட்டாசுகள் சிவகாசியிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. சிவகாசியில் இருந்து வெளி மாநிலங்களுக்கு ஏராளமான டிரான்ஸ்போர்ட் நிறுவனங்கள் மூலமாக பட்டாசுகள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு தீபாவளி பண்டிகைக்கு வெளி மாநிலங்களுக்கு கொண்டு சென்ற பட்டாசுகளுக்கு முறையான பில் இல்லாமல் அனுப்பி வைத்ததில் பல கோடி ரூபாய் மதிப்பில் வரி ஏய்ப்பு செய்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் 7 இடங்களில், அதாவது சிவகாசியின் பிரபல பட்டாசு ஆலை அதிபர்களின் வீடுகள், அலுவலகங்கள், டிரான்ஸ்போர்ட் நிறுவனங்களில் நேற்று மதியம் தொடங்கிய இந்த வருமான வரித்துறை சோதனை நேற்று நள்ளிரவு வரை நடைபெற்றது. மேலும் பட்டாசு ஆலையின் உரிமையாளர்கள் மற்றும் பங்குதாரர்கள் அவர்கள் பயன்படுத்தும் வங்கி கணக்குகள், ஆவணங்கள் தொடர்பான கோப்புகளை ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் நேற்று நள்ளிரவில் இருந்து தொடர்ந்து நடைபெற்ற சோதனை இன்றும் 2வது நாளாக தொடர்கிறது. அதனைத் தொடர்ந்து 2வது நாளாக இந்த சோதனையில் ஈடுபட்ட 10க்கும் மேற்பட்ட வாகனங்களில் 50க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பாதுகாப்புக்காக துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.